அனைவருக்கும் வணக்கம். அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் யுவி கிளாஸ் ரூமிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி ஏட்டின் 6வது யூனிட் எது சிறந்தது வந்த பாதை இந்த பகுதிக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். 6.1 என்ன செய்வேன், டிக் குறியிடுவேன். இந்த பகுதியில் ஒரு சூழ்நிலை கொடுத்துருப்பாங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத சிந்தித்து அந்த கொடுத்துருக்கிற ஆன்சரில் எது சரியோ அதுக்கு டிக் குறியிடணும். இந்த பகுதிக்கான விடைகளை நாம் கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 6.2 இவர்களின் சாதனை குறித்து எனது கருத்தை எழுதுவேன். இந்த பகுதியில் கல்தச்சர் கந்தசாமி அவருடைய சாதனையும் விவசாயி பொன்னுசாமி அவருடைய சாதனையை பற்றியும் நாம் எழுதணும். இதற்கான விடை குறிப்புகளை நாம் எழுதி கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 6.3 புத்தகத்தில் தேடி எழுதுவோம். அரசி யாருக்கு பொற்கிளியை வழங்கினார்? அரசி விவசாயி பொன்னுசாமிக்கு பொற்கிளியை வழங்கினார். கல்தச்சரின் சாதனை என்ன? கரடுமுரடான கற்களை சிறு உளியை கொண்டு செதுக்கி அழகான சிற்பங்களையும் தூண்களையும் குகை கோயில்களையும் உருவாக்கினார். அடுத்த வினா, சிறுமியை காப்பாற்றியது யாருடைய சாதனை? சிறுமியை காப்பாற்றியது வியாபாரி முருகேசனுடைய சாதனை. பாடப்பகுதியில் உனக்கு பிடித்த சாதனையை எழுதுக. விவசாயம் செய்து கிடைத்த விளைச்சலில் தனக்கு போக மீதியை பிற குடும்பங்களுக்கு கொடுத்து உதவிய விவசாயி பொன்னுசாமியின் சாதனை எனக்கு மிகவும் பிடித்தது. அடுத்த பகுதி 6.4 காலத்திற்கு ஏற்ப அட்டவணையில் எழுதுவேன். இங்கே கொடுக்கப்பட்ட வினைச்சொல்லுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இப்படி 3 காலத்துக்கும் அந்த வினைச்சொல்லை மாற்றி எழுதணும். இந்த பகுதிக்கான விடை குறிப்பு நாம் கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 6.5 படங்களை பார்ப்பேன், தொடர்களை எழுதுவேன். இந்த பகுதியில் கொடுத்துருக்கிற படத்துக்கு தகுந்த மாதிரி நாம் ஒருமை பன்மையில் நிகழ்காலத்தில் அந்த வினைச்சொல்லை மாற்றி ஒரு தொடர் எழுதணும். இதற்கான விடை குறிப்புகளை நாம் கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 6.6 அட்டவணையை நிரப்புவேன். இந்த பகுதியில் கொடுத்துருக்கிற எழுவாய்க்கு தகுந்த மாதிரி ஸ்ரீ அப்படிங்கிற வினை சொல்ல நாம் முக்காலத்துக்கும் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இதுக்கு தகுந்த மாதிரி நாம் மாற்றி மாற்றி எழுதணும். இதற்கான விடை குறிப்புகளை நாம் கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 6.7 விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இந்த பகுதியில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படிச்சுட்டு ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் எடுத்துக்கொண்ட நேரத்தை கீழே இருக்கிற பாக்ஸில் நாம் எழுதணும். இதற்கான குறிப்பை நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 6.8 உரிய விடையை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். இங்கே விடை குறிப்பு கொடுத்துருக்காங்க. துள்ளி துள்ளி, சலசல, தட தட, பல பல, கூட்டம் கூட்டமாக, கலகல. இதையே கீழே இருக்கிற படத்துக்கு தகுந்த மாதிரி நாம் எடுத்து சரியாக எழுதணும். இதற்கான விடை குறிப்புகள் நாம் கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 6.9 உரிய சொற்களால் பத்தியை நிரப்புவேன். இந்த பகுதியில் குறிப்பு சொற்கள் கொடுத்துருக்காங்க. திரும்ப திரும்ப, கலகல, படபட, தாவி தாவி, கிராக் கிராக். கீழே கொடுத்துருக்கிற பத்தியில் இருக்கிற டேஸில் இது சரியான விடையை நாம் எடுத்து எழுதணும். இதற்கான விடை குறிப்புகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி நானே சொற்களை உருவாக்கி எழுதுவேன், படிப்பேன். இந்த பகுதியில் இந்த பாக்ஸில் காலியாக கொடுத்துருக்கிற கட்டங்களில் நாம் சொற்களை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதை பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. இந்த சொற்களை படித்து பாருங்கள். அடுத்த பகுதி படிப்பேன், இணைத்து படிப்பேன். இந்த பகுதியில் கொடுத்துருக்கிற சொற்களை இணைத்து படித்து பாருங்கள். அதுக்கு கீழே இம் என முடியும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் இம் என முடியும் சொற்கள் தோட்டம், தோற்றம், கோலம், மோப்பம், கோபுரம், சோளம், மொத்தம், தோரணம், மோதிரம். இது எடுத்து எழுதியிருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதி
குறில் நெடில் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை எழுதுவோம் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலை படித்து பார்த்துக்கிட்டு குறில் எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களையுமே நெடில் எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களையுமே வகைப்படுத்தி கீழே கொடுத்துருக்கிற பாக்ஸில் எடுத்து எழுதணும். இதற்கான விடை குறிப்புகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. குழந்தைகளா, இதோட இந்த யூனிட் முடிஞ்சது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.